ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ இங்கே இருக்கிறது எங்கன்னா மதுரையில் பொய்கைக்கரைப்பட்டி. கண்டிப்பாக அண்ணாவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருக்கிறோன்னு. ராகவேந்தருடைய பிருந்தாவனம் பின்னாடி இருக்குது. இப்போ அந்த மதியம் டைம்னால நட சாத்தியிருக்குது. காலையில் பூஜைகள்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம். நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தை பற்றி பேசலாம். இப்போ சரவணன் அண்ணா என்கிட்ட கேட்டார், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்மளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பொய்கைக்கரைப்பட்டியில் உட்காந்துருக்கனால இந்த பொய்கைக்கரைப்பட்டியில் நடந்த ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லலான் இருக்கிறேன். அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் எங்களுடைய குழுவினருக்கு நடந்த விஷயமாட்டு நான் இதில் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொய்கைக்கரைப்பட்டி ரகுன்னா இருக்கிறாங்க. இவங்க தான் டோட்டல் இன்சார்ஜி. ஆனால் அவர்கிட்ட சொன்னால் நான் இன்சார்ஜி கிடையாது, நான் கடைக்கோடி தொண்டன் அப்படி சொல்லுவார். ஆனால் உண்மையிலே அவர் ஒரு எளிமையான மனிதர் ரகுன்னா. உண்மையிலே இந்த இடத்துல உட்கார்ந்து ராகவேந்திரருக்கு இந்த அளவும் சேவை செய்துட்டு வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இருந்து நம்ம ஒரு ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுறதும் சரி, இதை மாதிரி ஒரு தூரமாக கிட்டத்தட்ட மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அழகர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் பொய்கைக்கரைப்பட்டியில் நாயக்கன்பட்டி வழியாக வந்தான்னா இந்த இடத்துல சேரலாம். ஆனால் அந்த இடத்துக்கு பேர் பிரதி மந்திராலயம் பொய்கைக்கரைப்பட்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பொய்கைக்கரைப்பட்டிலேருந்து நாயக்கன்பட்டி அதற்கு பிறகுதான் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் எல்லாம் ராகவேந்திரருடைய கால் பாதம் பட்ட இடம் என்று பல விஷயங்களை நிரூபித்துக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொல்லலாம்னா 2009, அதாவது 2009ஆம் ஆண்டு இந்த இடத்துல இந்த இடமே இல்லை, பிருந்தாவனமெல்லாம் கிடையாது. அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தோன்னா தெரியும். அந்த இடம் இப்போ ஷெட்டு போட்டு ஒரு ஹோமம் நடத்துகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல முன்னாடி ஒரு சின்ன குடில் வச்சுருந்தாங்க. சின்ன குடில் வச்சு ஒரு 4 சுவரம் வச்சு அதில் ஒரு ராகவேந்தருடைய படம். நீங்கள் அந்த ராகவேந்தர் படம் பார்த்தோன்னா நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோ கிராபிக்ஸில் வந்தாச்சு இல்லையா, அந்த மாதிரி படம்லாம் இல்லை. 100 வருடங்களுக்கு முந்தைய படம். அந்த படம்லாம் இப்போ இருக்கிறதா தெரியல, நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம் நினைக்கிறேன், உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம்லாம் 100 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள படம். அந்த ராகவேந்தரோட முகமே வித்தியாசமாக இருக்கும். அந்த படம் இங்கே இருந்துச்சு. அப்போ என்னென்னா நாங்கள் நாகர்கோயிலில் எல்லாரும் நாங்கள்லாம் இருந்திருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு குழு இருந்துச்சு. நான் ஒன்று, நாஞ்சில் ரவி, அப்புறம் நாஞ்சில் திரு தென்கரை மகராஜன் அவர்கள், அப்புறம் அமரர் பூதை சங்கர், அவர் இப்போ நம்மோட இல்லை. எங்கள் 4 பேருக்கு என்ன வேலைன்னா, கார் எடுக்கிறது ஒரு லீவ் நாளில், அப்படி எந்த பிருந்தாவனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே போய் அவர் பாடுவார், நாங்கள் கூட இருந்து அந்த மாதிரி எங்களுடைய பொழுதை கழிச்சிட்டு இருந்தோம் ராகவேந்திர பேரை சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை நாங்கள் வரலை. 2009 வாக்கில் இந்த படம் வச்சு இவங்க குடியில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ இங்கே ஆச்சாரம்லாம் கிடையாது. ஒரு ஜோசியர் இருந்தார். அவருக்கு பேர் எனக்கு ராம்ஜி. அவர் பேர் ராம்ஜி. அவர் தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு ஜோசியர். அப்போ நாஞ்சில் ரவி, தென்கரை மகராஜன் அவர்கள், அப்புறம் அமரர் பூதை சங்கர், அவங்க 3 பேர் இந்த பிருந்தாவனத்தை கேள்விப்பட்டு வந்திருந்தாங்க. அதாவது பிருந்தாவனம் இல்லை, இந்த இடத்த கேள்விப்பட்டு வந்தாங்க. இந்த வந்த இடத்துல என்னன்னா இங்கே ஒரே வாசனைலாம் இருந்திருக்கு. வாசனை மனம் தூவி அருள் கொடுக்கும் ராகவேந்திரன்னு நான் மத்வாவளியில் அந்த வரியை வச்சதை இதை வச்சு தான் வச்சுருந்தேன். அப்படி ஒரு வாசனை. அப்புறம் அங்கே அந்த ஜோசியர் சொல்லுவார், இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 3:30 மணி நேரத்துலலாம் அங்கே பாத சத்தம்லாம் கேட்டது. அப்புறம் வாழை மரம்லாம் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் அது வாடாமல் இருந்தது. இந்த கதைகளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட? பூதை சங்கர் அவர்கள், தென்கரை மகாராஜன் குரூப் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. யார் அண்ணா சொல்லியிருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கேள்விப்பட்டுக்கிட்டு அப்படியே ஊஞ்சலூர் போயிருக்காங்க. ஊஞ்சலூர் போகிற வழியிலேயே திரு பூதை சங்கர் அவர்கள் அந்த பாடல் எழுதியிருக்கிறார். அதுதான் வைகைக்கரை ஓரம் வந்தருள் சேரும் பொய்கைக்கரை வாசா ராகவேந்திர, அந்த பாடல் உண்டு. அந்த பாட்டு இந்த பொய்கைக்கரைப்பட்டியுடைய ஸ்தல புராண பாடல் அப்படின்னே வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டில் வேற எதுவுமே வராது, இங்கே நடந்த அற்புதங்கள் தான் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த அற்புதம் ஊரில் என்கிட்ட சொல்கிறாங்க, மணி நான் இப்படி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், வாசனை அப்படி இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எப்போதுமே நான் கூட போகிற ஆள். அன்னைக்கு அந்த குரூப்பில் போகாதனால எனக்கு இன்னொரு தடவை அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லும்போது அடுத்த தடவை நான் இப்போ எதிர்பார்ப்பில் வந்துட்டேன். என்னென்னா அங்கே போனோடனே மனம் வீசும் மனம் வீசும் மனம் வீசும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தேன். இங்கே உள்ளே வந்தோம். அங்கே அந்த கிணறுலாம் அங்கே இருந்துச்சு. அங்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு மதியம்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் சுவாமியை பார்க்க வந்தோம். நானும் மூக்கை இழுத்து இழுத்து பார்க்குறேன். இந்த ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி மூக்கை இழுத்து இழுத்து பார்க்குறேன். ஒரு மனமும் காணும். என்னடா இது? ரவிட்ட சொல்கிறேன், என்னடே நீ நம்ம உரிமையாக பேசுவேன் அவர்கிட்ட, வா நீ வா போன்னு தான் பேசுவேன். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், என்ன நீ சொன்ன மனம்லாம் வரணும், ஒன்றும் வரலையேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் நல்ல மனமாக இருக்கும்டா,
இன்னும் தெரியல, இன்னைக்கு உன்ட்ட சொல்லிட்டனால அது அப்படி வந்துட்டு எனக்கு தெரியல, அப்படி இப்படிலாம் ஏதோ பேசிட்டு இருக்கோம். நம்ம வழக்கமாக மனுஷங்க பேசுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு சமாதானம் அது மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் ராயர்கிட்ட, இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ராயர்கிட்ட சொல்கிறேன், சரி மனம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இது மனம் வீசின இடம், இங்கே வந்த பிறகு தெரியுது, நீ மனம் வந்து எனக்கு தராட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நீ இங்கே இருக்குங்கிறத என் மனசு சொல்லுது ராகவேந்திரா அப்படின்னு நினச்சி, உண்மையிலே சொல்கிறேன், சொல்லி முடித்த உடனே எங்கேருந்து ஒரு காற்று வந்தது, அந்த ஒரு சந்தனம் மனம் வந்து பாருங்க, எங்களுக்கு ஆச்சரியம்னா அப்படி ஒரு ஆச்சரியம். எனக்கு இப்போ சொல்லும்போது கூட அப்படியே ஒரு கூஸ் பம்ப் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு மனம் வந்துச்சு. அப்போ உடனே ரவிட்ட சொன்னேன், பத்தியா அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் இந்த பொய்கைக்கரைப்பட்டி பிரதி மந்திராலயம். அதனால எல்லாரும் ஒரு தடவை வரணுங்கிறது நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னொரு அற்புதம் என்னன்னா, இதே மாதிரி ஃபோட்டோ இருக்க டைமில் தான் நாங்கள் என்னன்னா, இது எங்களுக்கு குடும்ப கோயில் அப்படின்னு ஆக்கிட்டார் தென்கரை மகாராஜன் அவர்களும் பூதை சங்கர், அமரர் பூதை சங்கர் அவர்களும். எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பல ராகவேந்திர கோயில் இருந்தாலும் பொய்கைக்கரைப்பட்டி தான் நம்மளுக்கு குடும்ப கோயில், ராகவேந்திர குடும்ப கோயில். எல்லாத்துக்கும் தனிப்பட்ட குலதெய்வம் குடும்ப தெய்வம் இருக்கும், ஆனால் ராகவேந்திரில் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எங்கே போகிறோமோ இல்லையோ வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இந்த பொய்கைக்கரைப்பட்டியில் எங்களுக்கு இருந்தது. அப்போ 2வது தடவை வரும்பொழுது எங்களுடைய ராகவேந்திரம் பாகம் 1ன்னு ஒரு சிடி, இப்போ தென்கரை மகாராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட 15-18 சிடிக்கு மேலே போட்டார். கிட்டத்தட்ட எண்ணற்ற பாடல்களுக்கு இசையமைத்து பாடியிருக்கிறார். அதில் வால்யூம், அந்த பேர் ராகவேந்திரம் அப்படிங்கிற பேரை வந்து அமரர் பூதை சங்கர் கொடுத்தாரு. அந்த ராகவேந்திரம் பாகம் 1 என அடியனுடைய தந்தையார் தான் தயாரிப்புகாரர். இந்த இடத்துல தான் இப்போ இருக்க பீடாதிபதிக்கு முந்தின பீடாதிபதி அவர் தான் வந்து வெளியிட்டார். அவருக்குடைய கரங்களால் தான் இங்கே வந்து மிருத்திக பிரதிஷ்டை ஆனது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். அதனால எனக்கு வந்து ரொம்ப கூடுதல் அட்டாச்மெண்ட் இந்த ஆலயத்தில். அப்படி இருந்த காலங்கள். அப்போ வந்து என்னன்னா, பிருந்தாவனம் வரதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய குடியில் பார்க்கணும், ஒரு டூர் போயிட்டு வரலாம் சொல்லி நாஞ்சில் திரு தென்கரை மகாராஜன் அவர்களும் ரவியும் சொல்லும்பொழுது சரி போகலாம் சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் தான், நான், நாஞ்சில் திரு தென்கரை மகாராஜன் அவர்கள், திரு ரவி அவர்கள், அப்புறம் அமரர் பூதை சங்கர், 4 பேரும் காரில் வந்துட்டோம். காரில் வந்துட்டு இங்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே குளியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 4 மணிக்கிட்ட போயிட்டு, அப்போ ஜோசியர்லாம் இருந்தார், எங்கள் பூஜைலாம் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து நாங்கள் டைரெக்டாக உள்ளே போய் உட்காந்துட்டோம் குடியில். அது பக்கத்தில் ஒரு நாகராஜர் சிலை இருக்குது. அந்த நாகரை வணங்கிட்டு தான் இங்கே வரணும். எங்களுக்கு இதுவரையும் தெரியல, அண்ணாவும் எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்திருக்காருன்னா, பூதை சங்கர் அவர்களும் நாஞ்சில் திரு தென்கரை மகாராஜன் அவர்களும் அங்கே போய் நாகராஜரை ஏதோ வேண்டிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன வேணாலும் எங்களுக்கு தெரியாது. வேண்டிக்கிட்டு உள்ளே வந்தாங்க. நாங்கள் குடியில் வந்து நான் இப்படி உட்காந்துருக்கிறேன். ராயர் அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. என் பக்கத்தில் ஜோசியர் இருக்காரு, எதுக்கு ரவி உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் தென்கரை மகாராஜன் அவர்களும் வந்து உட்காந்துட்டு பூதை சங்கர் அவர்களும் உட்காந்துட்டாங்க. இப்படி 3, 2, 5 பேராக உட்காந்துருக்க. நடுவில் ராகவேந்திரருடைய படம் இருக்குது, அந்த குடியில் உட்காந்துருக்கோம். அப்போ திடீர்னு தென்கரை மகாராஜன் சார் சொல்கிறாரு, மணிகண்டன், இப்படி பேரே சொன்னார், மணிகண்டன் நான் பாடுவேன், இன்னைக்கு சுவாமி வருவார், இப்படி சொல்கிறார். அதாவது நாகராஜர் வருவார் அந்த ரூபத்தில் அப்படின்னாரு. நாங்கள் எப்பவுமே ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம், ஏன்னா அவ்வளவு நாங்கள் வந்து ரொம்ப அந்யூன்யம் அந்த இடத்துல. அப்படி இருந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னா, அப்படி சொல்லும்போது சரி சார் நான் வரட்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஊக்கமாட்டு, நாங்களும் ஒரு ஜாலியாட்டு. அதாவது நம்பிக்கை இல்லாமலும் இல்லை, நம்பிக்கையோடும் இல்லை, அதாவது ரெண்டும் கலந்த மாதிரி. வரட்டு சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாடுங்க அப்படின்னாரு. எப்போதுமே நாஞ்சில் திரு தென்கரை மகாராஜன் அவர்கள் வந்து கீர்த்தனை ரூபத்தில் தான் பாடுவாங்க. எங்கள் பஜனை போனாலும் நாங்கள் பின்னாடி அப்படியே அமைதியாக தியானத்தோடையோ அருளோட கேட்டுட்டு இருப்போம். அவர் பாடுவார். கடைசி ஒரு பாடல் மட்டும் ஒரு பஜனை ஸ்டைல், அந்த விட்டல் பாட்டு பாடுவார். அப்போ எங்களையும் பாட வைக்க வேண்டி அப்படி பாடுவார். ஆனால் அன்னைக்கு நடந்ததே வேற. அவர் ஆரம்பத்திலேயே கீர்த்தனை எல்லாமே பஜனை ரூபத்திலேயே பாட ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க, அதை எங்களுக்காக எளிமையாக பாடுவாங்க, அப்புறம் நாங்கள் பின்னாடி பாடுவோம். இப்படியே பாடிட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், கீர்த்தனை ஃபுல்லாக நம்மளையும் பாட வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கைத்தட்டி பாடினா அந்த மாதிரி பாடலாம் செலக்ட் பண்ணி பாடிட்டு இருந்தார். அப்போ பக்கத்தில் இருந்த ஜோசியர் சொல்கிறாரு, அண்ணா பொய்கைக்கரைப்பட்டி அந்த ஸ்தல புராண பாடலை பாடுங்க, அதாவது அந்த வைகைக்கரை ஓரம் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னார். அப்போ தென்கரை மகாராஜன் அவர்கள் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்தோட ஓனர் வரட்டு, அதாவது ரகு அண்ணா வந்து ஹோட்டலில் இருந்தாங்க அப்போ வாசன் டிஃபன் ஹோமில், அவர் வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற பாட்டெலாம் பாடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 பாட்டு பாடியிருக்கோம். எந்த சலனமும் கிடையாது. ஐயோ அண்ணா வந்தாங்க, கார் அங்கே பார்க் பண்ணிட்டு என் பக்கத்தில் உட்காந்தாங்க. இப்படி தான் உட்காந்துருந்தோம். அந்த பக்கம் ஜோசியர் எதுக்கு நான் சொன்ன மாதிரி இருந்தாங்க. இப்போ அந்த பாட்டை பாடுறாரு, வைகைக்கரை ஓரம். எனக்கு அந்த பாட தெரியாது. அந்த பாட்டை வந்து அப்படி பாடுறாரு, வைகைக்கரை ஓரம் வந்தருள் சேரும் பொய்கைக்கரை வாசா ராகவேந்திரா. இந்த வரிகளில் தொடங்கக்கூடிய அந்த பாடலை பாடுவார். நாங்களும் பஜனை ரூபத்தில் பாடுறோம். பாடிக்கிட்டு மெய்மறந்து கைத்தட்டி பாடிட்டு இருக்கோம் அப்படி. அப்புறம் அதில் ஒரு வரி வரும் பாருங்க, ஒரு அற்புதமான வரி. அழகர்மலை சுந்தரரும் ஆனைமலை நரசிங்கரும் அருளும் திருத்தலம் அருளாளா.
அழகர்மலை சுந்தரரும் ஆனைமலை நரசிங்கரும் அருளும் திருத்தலம் அமரும் அருளாளா. அழகர்மலை சுந்தரரும் ஆனைமலை நரசிங்கரும் அருளும் திருத்தலம் அமரும் அருளாளா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்தா தெரியும், இங்க இருந்து 3 கிலோமீட்டர்ல அழகர் மலை இங்க இருந்தே பார்க்கலாம், தெரியும், மலை தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த மதுரையில் உள்ள ஃபேமஸ் சொன்ன அந்த ஆனைமலை இருக்கு இல்லையா, அந்த மலை தெரியும், அதுல நரசிம்மர் இருக்காரு. ஸோ ஆனைமலை நரசிம்மர் அழகர் மலை ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த பொய்யக்கரைப்பட்டி பிரதி மந்திராலயம் இருக்குது. அந்த லைனை சொன்ன உடனே நான் இப்படி கைத்தட்டி எல்லாரும் பாடிட்டு இருந்தோம்ல, இப்படி சொன்னா அழகர் மலை சுந்தரரும் ஆனைமலை நரசிங், இவ்வளவுதான் சொல்லியிருப்பேன். என்னுடைய தொடைக்கு கீழே இருந்து அந்த பாம்பு இப்படி வருது. எனக்கு சாமியா வாய் தரும், அம்மா வருமா என்ன வரும், பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு எந்திரிச்சேன். பக்கத்துல இந்த ரகன்னா ஏறி போய் காரவே உட்காந்துட்டாங்க. அந்த வேடிக்கைலாம் வந்து இன்னும் எனக்கு நினைச்சா வந்து சுவாமி வந்ததை உணர முடியுது. ஆனா அங்க நடந்த கலைவரத்தை பார்த்தா இன்னும் சிரிப்பாவே இருக்குது, இன்னும் அது வந்து அகலாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. அங்க ரவி வந்து அப்படியே ஏறி பின்னாடி போயிட்டாரு. தென்கரை மகாராஜ் சார் ஒரு துள்ளி பின்னாடி போயிட்டாங்க. பாவம் அமரர் பூதை சங்கருக்கு எந்திக்கவே முடியல. அப்படி நம்ம முட்டை மடக்குனா எந்திக்க முடியாது சீக்கிரம். அவர் ஒன்றும் இல்லை சாமி வந்திருக்காரு, சாமி வந்து அவருக்கு உள்ள பயம் இருக்குது, ஆனால் வழி இல்லை. ஆனால் உண்மையில சொல்றேங்க, சர்ப்பம் வந்துட்டானா அது நம்ம என்ன பயன்படுத்தினாலும் அது தன்னை காப்பாத்துக்காக ஒரு கொத்தும். ஆனால் அது அப்படியே அசையாம அப்படியே அங்கேயே நிற்குது. சின்னதான், குட்டி தான், சின்னதாக அப்படி நிற்கிது. அப்புறம் எல்லாரும் வந்தாங்க, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சுவாமி வந்துட்டார் சொன்ன மாதிரின்னு. அது எந்த வரிக்கு வந்திருக்கிறாரு, அண்ணா வந்த பிறகுதான் வந்திருக்கிறாரு. வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு சுவாமி பாட்டு அப்படி லேசா மெதுவாக அந்த ஆடு பாம்பே செயல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரான்னு தென்கரையவர் பாட நாங்களும் பாடிக்கிட்டே இருக்கிறோம். அண்ணா பயந்து போய் டார்ச் லைட் அப்படியே அடிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அந்த பாம்பு பாம்புன்னு சொல்லக்கூடாது, அது உண்மையிலே ராயர் தான். அப்படியே அந்த படத்துக்கிட்ட போகுது. இப்போ வேற எங்கே போயிருந்தா கூட அது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். ராகவேந்திர படத்துக்கிட்ட போய் அந்த படத்துக்கு பின்னாடி அந்த ஓலையோட வெளியே போயிடுச்சு. நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இருந்துட்டு ராகவேந்திரான்னு லைட்டை போட்டுலாம் அடிச்சு பார்த்தாரு. வருமா? அற்புதங்கிறது நாம எதிர்பார்க்காத நேரத்தில் நாம எதிர்பார்த்ததை கொடுக்கறது தான் அற்புதம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேரானந்தத்தை கொடுத்த இடம் தான் இந்த பொய்கைக்கரைப்பட்டினா. வேற என்ன சொல்லலாம்? வாழ்க்கையில் நான் எப்போதும் சொல்லலாம், இங்கே எங்கே வேணாலும் இருங்க, எந்த கோயிலும் போங்க, எந்த பிருந்தாவனம் போங்க, எல்லா இடத்துல இருக்க ராயர் ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்தலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்தலத்துக்கு வரணும்னு. ஏன்னா பெருமாள் எல்லா இடத்துல இருந்தாலும் திருப்பதிங்கிற அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா. ராகவேந்திரர் எங்கேயா இருந்தாலும் மந்த்ராலயங்கிறது ஒரு ஸ்தலத்துக்கு பெருமை இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பிரதி மந்த்ராலயம் மதுரையில் பொய்கைக்கரைப்பட்டியில் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு தடவை வாங்க. வியாழக்கிழமை வந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? காத்தாலே நட திறந்துருவாங்க. மதியம் 2 மணி வரை அங்கே இந்த சாமி தரிசனம் பண்ணலாம். இப்போ அன்னதானமும் போடுறாங்க அண்ணா. இங்கே மதியம் சாப்பாடுலாம் இருக்குது வியாழக்கிழமை. மற்ற நாள் காலையில் ஆச்சார் பூஜை பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் ரகுநாதோட ஃபோன் நம்பர் இதில் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா அவங்க நட திறந்து வச்சுருப்பாங்க உங்களுக்காக. நீங்கள் எல்லாம் பேசிட்டு வந்தேன்னா இந்த இடத்துல எப்போ வரலாம். நல்ல வசதிகள் இருக்குது, காற்றோட்டம், இந்த இடங்களோட பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்தா சொல்லி மாறாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். மந்த்ராலய பீடாதிபதி, அதாவது சுதேந்திர தீர்த்த சுவாமிக்கு முந்தைய பீடாதிபதி கரங்களால் பிரதிஷ்டை பண்ண மிருத்திகா பிருந்தாவனம். கிட்டத்தட்ட 2012 இந்த பிரதிஷ்டை நடந்தது. இன்னைக்கு 14 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த இடத்துக்கு எவ்வளோ சாணித்தியம் இருக்கும். பூஜை மாத்வா பூஜகர் தான் ஸ்ரத்தையோட பண்ணுறாங்க. நீங்கள் வாங்க, ஒரு தடையா வாருங்க. இந்த ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிப்பீங்க என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக